ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற சாரியை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி 2 சாரீ வந்து தேவைப்படும். நீங்கள் ஒரு சாரியில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை 2 சாரீ யூஸ் பண்ணி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 சாரீ யூஸ் பண்ணி செய்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாரீ வந்து நம்ம வந்து கயிறாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த எல்லோ கலர் சாரீ வந்து எடுத்திருக்கேன். அந்த எல்லோ கலர் சாரியை வந்து இந்த மாதிரி நல்லா 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கயிறாக ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கரெக்ட் அளவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாரியை 4ஆக மடித்து கட் பண்ணால் அதோட லென்த் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு 10 பீசஸ் வந்து தேவைப்படும். அதாவது ஒரு சாரியை 4ஆக மடக்கி கட் பண்ணால் எந்த லென்த் இருக்குமோ அந்த லென்த்தில் நமக்கு 10 பீசஸ் வந்து தேவைப்படும். இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சாரியில் நமக்கு தேவையானது. நான் வந்து இந்த மாதிரி 10 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம இன்னொரு கலர் சாரீ எடுத்தோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம சுற்றி வர நூல். அதை வந்து நல்லா சாரியோட நீளத்துக்கே நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக வச்சு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கணும். இந்த மாதிரி 4ஆக மடக்கி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை சுற்று வேணுமோ அத்தனை இது வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுலேயும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுருங்க. இப்போது செகண்டாக ப்ளூ கலர் சாரியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த நீளமான நூல், அதில் ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த 10 பீசஸையும் இதை வந்து நாட் போட்டு இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது அந்த ஃபஸ்ட்டு எல்லோ கலரை 2ஆக மடக்கிட்டு அது உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா நாட் மாதிரி வந்துடும். திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி ஏற்கனவே கட் பண்ணதை 2ஆக மடக்கிட்டு இப்படி விட்டுட்டு அந்த 2 நூலையும் இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 10 பீசஸையும் இதே மாதிரியே நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 10 பீசஸ் இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த நம்ம 2 இது வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நீளமான கயிறு, அதை வச்சு நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ முடிச்சு போட்டதுக்கப்புறம் குட்டியாக எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. மீதி இருக்கிறது நமக்கு அப்படியே தேவை, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம மெயின் பார்ட்டுக்கு வரோம். நம்மளோட பாத்திர கூட மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே இதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த பாத்திர கூடையை சென்டராக வச்சு இப்போ நம்ம அந்த 10 நூல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி இழுத்து ஒரு கம்பிலையும் வந்து கட்ட போகிறோம். கட்டுறப்ப ரொம்ப படுமுடிச்சு போட்டுறாதீங்க, ஈஸியாக கழட்டுற மாதிரி போடுங்க. அதே டைமில் நல்லா டைட்டாகவும் முடிச்சு போடணும். இப்போ இந்த மாதிரி 10 இதையும் இந்த மாதிரி இழுத்து கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 20 இது வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு இதை 2ஆக மடக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி 20 இது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி கட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த சுற்றுற நூல் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சுற்றுற கயிறு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்றா மாற்றி விட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஊக்கு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஊக்குக்கு பதிலாக நம்மளோட துணியை வந்து அப்படி பந்து மாதிரி வந்து சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பந்து மாதிரி சுருட்டிட்டு இப்போ உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த மேட் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்காக நம்ம வந்து நூல் தேவையில்ல, ஊசி தேவையில்ல, அதாவது அந்த குரோஷா ஊசி அது தேவையில்ல, அதுக்கப்புறம் அது போடுறதுக்கான தனியாக ஒரு மேட் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவாங்க. இப்போ அந்த மாதிரி சுற்றி வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அடுத்ததை வந்து நீங்கள் ஊசி நூல் வச்சு ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை சிம்பிளாக முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 2மே வந்து செஞ்சு காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் ஊசி நூல் வச்சு தைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 தையல் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு அடுத்தது திருப்பி அதே மாதிரி பந்து மாதிரி சுருட்டி ஒன்றுக்கு கீழே ஒன்றா மாற்றி எடுத்துருங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருந்தாங்க, ஸோ ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் கார்த்திகா, அக்ஷரா, ஸ்ரீ நந்தினி, ஜீவா முத்து, அகிலா ராஜ்குமார், லக்ஷ்மி நாராயணன், அனுஷ்கா, கார்த்திகா, வி நாகேஷ், மஞ்சுஸ்ரீ, தாரக், சஜி, ஆஷிபா, ஆதாம், பூமிகா அண்ட் சஃபிகா எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நாட் போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது நீங்கள் வந்து சிம்பிளாக நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம், இல்லை நாட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ரோல் வந்து ஃபுல்லாக சுற்றிடுங்க. இப்போது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் அந்த எண்டு இருக்கு இல்லையா, எந்த இடத்துல முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி நூலை போட்டு நாட் போட்டுக்கோங்க. அதாவது அதே கயிறை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2-3 முடிச்சியாக போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போது நம்மளோட 90% மேட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த 2 இதுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2யும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போடுறப்ப உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஒரு மேட் கிடைக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ரோல் பண்ணியிருப்போம். அடுத்தது கொஞ்சம் லூஸாக இருக்கும், அடுத்த ரோ ரொம்பவே லூஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு சூப்பரான ஒரு மேட் வந்து ரெடி ஆகிடும். அதாவது லாஸ்ட்டு எண்டிங் தான் முக்கியம். அந்த 2 நூலையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட மேட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். நல்லா பெரிய சைஸ்லேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே பாத்திரக்கூடையை வச்சு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயும் செஞ்சிடலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளவர் ஷேப் மேட்டை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.